செட்டிநாடு மட்டன் மசாலா ரொம்ப சுலபமாக எளிமையாக எவ்வளவு சீக்கிரமாக குறைந்த மணி நேரத்திலேயே எவ்வளோ ஈஸியாக வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மட்டன் மசாலா அப்படின்னாவே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், அதை அரைச்சி செய்யணும், அதுக்கு டைம் நிறைய வேணும், அப்படியெல்லாம் நம்ம நிறைய கருத்துக்கள் மனசில் வச்சுருக்கோம். அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப குறைந்த மணி செலவில் குறைந்த பொருள் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு அட்டகாசமாக ரொம்ப சுவையாக மட்டன் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம மட்டன் மசாலா எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இந்த வீடியோவில் நான் சமைக்க உங்களுக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அல்லது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். நீங்கள் பேனில் செஞ்சாலும் சரி, குக்கரில் பண்ணாலும் சரி. நான் இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 6 டீஸ்பூனுங்கிறது அப்ராக்சிமேட்டாக 2 டேபிள் ஸ்பூன் வரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், வெந்தயம் சேர்க்க போகிறேன். பட்டை கிராம்பு சேர்த்தும் செய்யலாம். உங்களுக்கு பட்டை கிராம்பு பிடிக்கும்னா பட்டை கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சோம்பு, சீரகம், வெந்தயம் மட்டும் சேர்த்துருக்கேன். நான் எல்லா பொருளையும் 2 வெந்தயம் சேர்க்குறது உண்டு, நல்லா கமன்னு வாசமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு 5-6 வெந்தயமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட்டை கிராம்பு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம், பூண்டு. வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா இந்த மட்டன் மசாலா அட்டகாசமாக நல்ல கிரேவியும் கிடைக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறதுனால நான் பூண்டு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு உரித்து வச்ச வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயங்கிறதுனால நான் கட் பண்ணல, அப்படியே சேர்த்துட்டேன். வெங்காயம், பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி எப்பயுமே நம்ம நான்வெஜ்ஜுக்கு சேர்க்குறதுக்கு முதல் காரணம் அது ஈஸியாக குக் ஆகிடும். அடுத்தது அந்த கவுச்சி வாசம் கம்மியாகும். இதுக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன், நான் இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மட்டனை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிதமான தீயில் இது நல்லா வதக்கி விடுங்க. இந்த பிங்க் கலரில் இருக்கிற அந்த மட்டன் பீசஸ் லைட்டாக அப்படியே ஒயிட் கலரில் மாறும். மிதமான தீயில் அப்படியே வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3-4 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இது அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி மாறி வருது அப்படின்னு. அந்த பக்குவம் வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. உப்பு மஞ்சள் சேர்த்தும் வதக்கலாம். நான் உப்பு மஞ்சள் எதுவுமே பெசரி வைக்கல முன்னாடியே. சிலர் பெசரி வச்சுட்டு வதக்குறாங்க. பட் நான் டைரெக்டாக மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு திறக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா லைட் கலரில் வந்துடுச்சு. அந்த பிங்கிஷ் கலர் மாதிரி நிதானமான தீயில் அழகாக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கி வரும்போது உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா வதக்கி விட சொல்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த மட்டன் கூட திறக்கி விடுங்க. இது நான் நல்லா திறக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், அப்போ தான் உங்களுக்கு இது மணமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா திறங்க நல்லா எண்ணெய் விட்டு வரும். நல்ல கிரேவி கிடைக்கும், அட்டகாசமான கிரேவி கிடைக்கும். மசாலா பரண்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து திறக்கும்போது நான் எப்பயுமே எவ்ரி வீடியோவில் நான் சொல்கிறது, தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் உப்பு சேர்த்துருங்கன்ட்டு. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த தக்காளி நல்லா தோல் விட்டு நல்லா மேஷ் ஆகி, கண்டிப்பாக நம்ம மசாலை பக்குவம் பண்ணும்போது, ரெசிபி பண்ணும்போது தக்காளி கூட உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்ல மசாலா நல்லா சேர்ந்த மாதிரி வரும். இப்போது மட்டன் மசாலா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்கள் சாம்பார் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மசாலா இருக்கிறதுனால மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பார் மசாலா சேர்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா கூட சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா தனி மிளகாத்தூள் தனியாக, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லையும் நம்ம செய்யலாம். நான் எல்லாமே சேர்த்து மட்டன் மசாலா இருக்கிறதுனால மட்டன் மசாலா சேர்த்து நல்லா திறக்கி விட்டுறேன். திரும்பவும் மிதமான தீயில் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு திறக்கி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா கிரேவி அட்டகாசமாக கிடைக்கும். நல்லா கோட்டாகி வரும். அந்த மட்டன் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா உறிஞ்சி அந்த ருசி எல்லாமே நல்லா சூப்பராக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நல்லா வரும். அதுக்காக தான் ரிப்பீட்டடாக நல்லா திறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும். நம்ம மசாலா பக்குவத்தில் செய்கிறதுனால தண்ணி அதிகமாக வேண்டாம். குழம்பாக இருந்தால் தண்ணி அதிகம் விடணும். மசாலாங்கிறதுனால தண்ணி கம்மியாக விட்டிங்கன்னா போதும். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு, காரம் ஏதாவது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கிறதுக்கு டைம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டு ஒரு மசாலா பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொடியாக சேர்த்து சிம்பிளாக, ஈஸியாக, குறைவான மணி நேரத்தில் வச்சுருக்கோம். குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் வரைக்கும்
வெட்ட எடுத்துக்கலாம். இது ஆறினோடனே எடுத்து பேனில் சேர்த்து திரும்பவும் நம்ம வேக விட போகிறோம். ஏற்கனவே வதக்கும் போதும் வெந்திருக்கு, அதனால் 2 விசில் போதும். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் அந்த பேனில் மாற்றிடுறேன். இந்த குழம்பு இருக்குது இல்லையா, எக்ஸஸாக நம்ம குழம்பு தெரியுதில்ல, இந்த குழம்பெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும். இந்த மசாலையில் இந்த குழம்புல இந்த மட்டன் வேகிறதுனால ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குறைந்த மணி அளவில் சட்டுன்னு செஞ்சிடலாம். செட்டிநாடு மட்டன் மசாலா இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மசாலாவை அப்படியே சாதத்தில், சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, பராத்தா, தோசை இந்த மாதிரி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். இது இன்றைக்கி விட நாளைக்கு அட்டகாசமாக இருக்கும். செய்கிற அன்னைக்கு விட அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாகவே இருக்கும். இதில் இருந்த குழம்பு எல்லாமே ரெடியூஸ் ஆகி நல்ல கோட்டாகி அட்டகாசமாக செட்டிநாடு மட்டன் மசாலா கமன்னு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதே போல் நம்ம நிறைய மட்டனில் வச்சு நிறைய ரெசிபிஸ் சொல்லியிருக்கோம். மட்டன் கோலா உருண்டை வறுவல் சொல்லியிருக்கோம், கோலா உருண்டை குழம்பு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. செட்டிநாடு பாரம்பரிய சுவையை ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.